வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 10 கிலோ வெஜிடபிள் டம் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். வாங்க டம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பத்து கிலோ பிரியாணி செய்ய 15 கிலோ பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதில் 3 லிட்ரு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, ஜாதிபத்திரி, பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துக்கலாங்க. நல்லா பொரிஞ்ச உடனே எடுத்து கட் பண்ணி வச்சுருந்த 5 கிலோ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கின பிறகு தேவையான அளவுக்கு காய்கறி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த 2 கிலோ உருளைக்கிழங்கு, 2 கிலோ கேரட்டு, 1.5 கிலோ பீன்ஸு, 1 கிலோ பச்சை பட்டாணி மட்டும் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து சேர்த்துக்கலாம். காய்கறி போட்டு வெங்காயத்து கூட ஒரு 10 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். காய்கறி நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 10லேருந்து 15 அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ மீன் மேக்கர் சேர்த்துக்கலாம். 1/2 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு தண்ணி நல்லா புழிஞ்சி எடுத்து சேர்த்துக்கோங்க. காய்கறிகள் நல்லா இந்த பதத்துக்கு வதங்கின பிறகு 1 கிலோ இஞ்சி, 3/4 கிலோ பூண்டு நல்லா அரைச்சி எடுத்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு எடுத்து கட் பண்ணி வச்சிருந்த 5 கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1 லிட்டர் தயிர் சேர்த்துக்கலாம். இந்த பதத்துக்கு வந்த உடனே 100 கிராம் வெறும் மிளகாய்த்தூள், 100 கிராம் கரம் மசாலா நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா சேர்த்துட்டு 5 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு மசாலாவை நல்லா கொதிக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம டம் பிரியாணி செய்யறதுனால ஒரு பாத்திரத்தில் 15 லிட்டர் தண்ணி ஊற்றி அரிசி போட்டு
பாதி அளவுக்கு வேக வச்சு தனியாக வெடித்து எடுத்துக்கலாம். மசாலா நல்லா இந்த அளவுக்கு கொதித்த உடனே வடித்து எடுத்து வச்சிருந்த அரிசியை எடுத்து சேர்த்துக்கலாம். அரிசியும் மசாலாவும் ஒரே லெவலுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு வடித்த தண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலாரி விட்டுட்டு டம் போட்டுக்கலாம். 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடிங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த என் அன்பு சொந்தங்களுக்கு மிக்க நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.